திருச்சி ஏர்போர்ட்டில் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். எப்போ தாரன்னு சொன்னாங்க, அவங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஜிஓ போட சொல்லியிருக்காங்க. இது எப்போ தாரம்னு சொன்னாங்க? எப்போ தாரன்னு சொன்னாங்க? இல்லை 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 எப்போ தாரன்னு சொன்னாங்க? எப்போ தருவோன்னு சொன்னாங்க? அவருடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஒரு அரசுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 5 ஆண்டுகள். இந்த அரசுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. அப்போ இவ்வளோ நாள் கழித்து 5 வருஷம் தராமல் இப்போ மட்டும் தாரன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்? அங்கே 20 லட்சம் கொடுக்காங்க, 10 லட்சம் கொடுக்காங்க, இவங்க வரவேற்றாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஒரு அரசினுடைய ஆயுள் காலம் 5 ஆண்டு. தன்னுடைய தேர்தலுக்கு கீழே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க. சரி, துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை என்னாச்சு? இடைநிலை ஆசிரியருடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் என்னாச்சு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்களே, அவர்களுடைய பிரச்சனை என்னாச்சு? இந்த ஒரு திட்டத்தை மட்டும் அவசரமாக கொடுக்க முடியாதுன்னு தெரிந்திருந்தோம், கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லி இனிப்பு ஊட்டினாக்கி அதை எப்படி வரவேற்க முடியும்? அது எந்த விதத்தில் நியாயம்? அது ஜாக்டோஜிய உறுப்பினர்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா அல்லது பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா? ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொன்னாங்க, செஞ்சுருக்காங்களா? செய்யலை. ஆட்சிக்கு வந்தோடனே சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் பெட்ரோல் விலை 10 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. அப்போ இதை மட்டும் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது நம்முடைய ஆட்சி இருக்காதுன்னு தெரியும், நம்ம கொடுக்க போகிறது இல்லைன்னு தெரியும். கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்து கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசினுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை என்பது. அதாவது என்ன, அது அவங்களுடைய கூட்டணியுடைய உள்கட்சியினுடைய பிரச்சனை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் வேறு இடத்துக்கு போகிறது மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியை பற்றி உடனடியாக எதுவும் உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது. அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அமித்ஷா எப்போ வந்தாலும் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணிட்டு தான் போவார். அதில் அது என்ன மாதிரி மாற்றங்கள் போன பிறகு தானே தெரியும் உங்களுக்கு. 1000 வந்தால் நடக்காது. ஒரு அமித்ஷா இருந்தால் போதும். உள்துறை அமைச்சா மட்டும் இருந்தாலே இல்லை. திமுக அதிமுகவுக்கு இடையே எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஆக்க தான் அமித்ஷா வராரு. அது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. இதுபோல் 1000 அமித்ஷா வந்தாலும் எடப்பாடி முதல்வர் ஆனாலும் தமிழகத்துக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பது தான் எங்களுடைய முக்கியம். இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஒரு போலி மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக அப்புறப்படுத்த வேண்டும். உண்மையான மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய கட்சி தான் எங்களுடைய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். நன்றி, வணக்கம்.